அண்மை செய்தியை பார்க்கிறோம். 100 நாள் வேலை திட்டத்தில் மாற்றம் செய்யும் மசோதாவிற்கு எதிராக மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் மக்களவை முடங்கி இருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இது குறித்த விவரம் என்ன? மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக புதிய மசோதாவை கொண்டு வருவதற்கு தற்பொழுது மத்திய அரசு அந்த மசோதாவை அறிமுகம் செய்துள்ள நிலையில் கடும் அமளி என்பது மக்களவையில் நிலவி வருகிறது. அந்த புதிய மசோதாவை அறிமுகம் செய்து பேசிய மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அறிமுகம் செய்த நிலையில் அதற்கு கடுமையான எதிர்ப்பை முன்வைத்து காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகளுடைய எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பேசுகிறார். குறிப்பாக மகாத்மா காந்தியுடைய பெயரை நீக்கியது என்பது அது ஒட்டுமொத்தமாக இழிவுபடுத்துவதற்கு வகையில் உள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை பிரியங்கா காந்தி முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல திமுக தரப்பிலிருந்து எம்பி TR பாலு பேசும் பொழுது இந்த திட்டம் என்பது ஏழைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டமாகும், அதனை அழிப்பதற்கு தற்பொழுது மத்திய அரசு முயற்சித்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார். அதே போல சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட கட்சியுடைய எம்பிக்களும் இந்த மசோதாவினுடைய அறிமுகத்திற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பேசும் பொழுது வளர்ச்சிக்கான ஒரு திட்டமாக இது பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்த நிலையில் கடும் எதிர்ப்பினை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தற்பொழுது மக்களவையில் முன்வைத்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். மகாத்மா காந்தியினுடைய புகைப்படம் மற்றும் பிளாக்கார்டுகளையும் அவர்கள் காண்பித்து அங்கு அமளியில் ஈடுபட்டு வருவதையும் நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக எதிர்க்கட்சி அனைத்துமே இந்த ஒரு திட்டத்தை கைவிட வேண்டும் எனவும், குறிப்பாக மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கியது என்பது தேச தந்தையை அவமதிக்கும் செயல் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் முன்வைத்து கோஷங்களை தற்பொழுது எழுப்பி வருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, அது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.